இன்றைக்கு நாம் காண இருக்கும் நாயன்மாரின் பெயர் அமர்நீதி நாயனார். யாருக்கு என்ன தேவை உள்ளதோ அதை அறிந்து கொடுத்தவர் அமர்நீதி நாயனார் ஆவார். இவர் சோழ நாட்டைச் சேர்ந்தவர். கும்பகோணத்தில் உள்ள பழையாறை என்னும் ஊரில் பிறந்து வணிகத் தொழில் செய்து வந்தார். தன்னுடைய வருமானத்தில் ஏழை எளியோருக்கு, முக்கியமாக சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதை இவர் வழக்கமாகவே கொண்டிருந்தார். திருநல்லூரில் உள்ள சிவபெருமான் மீது இவருக்கு தனி பக்தி. இவருக்கு கிடைக்கின்ற துணிகளை வைத்துக்கொண்டு சிவனடியார்களுக்கு கீழாடை, அதாவது கோவணத்தை செய்து கொடுப்பதை வழக்கமாகவே வைத்திருந்தார் அமர்நீதி நாயனார். தன்னுடைய பக்தனை சிறிது சோதித்து பார்க்க எண்ணினார் சிவபெருமான். இறைவன் எப்பொழுதுமே தன் அன்பான பக்தர்களை சோதித்துதானே அணைத்துக் கொள்வார். இங்கேயும் இப்படித்தான் நடக்கிறது. ஒரு நாள் சிவபெருமான் சிவனடியாராக வேடம் பூண்டு தன்னுடைய பக்தனான அமர்நீதி நாயனாரின் மடத்திற்கு வருகிறார். சிவனடியாரை பார்த்ததுமே அமர்நீதி நாயனாருக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அவரை வரவேற்று அமுது படைக்க வேண்டுகிறார். அதற்கு சிவனடியார், அப்பனே, நான் வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறேன். களைப்பாக உள்ளது. வரும் வழியில் இந்த மடத்தை பார்த்தேன். இங்கு சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று எண்ணி இங்கு வந்தேன் என்றார். மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் அமுது படைத்து ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமே என்று அமர்நீதி நாயனார் கூற, அதற்கு முன் நான் புனித தீர்த்தமான காவிரி ஆற்றில் நீராடி விட்டு வந்து அமுது படைக்கிறேன் என்றார் சிவனடியார். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சிவனடியார் கூற, அதற்கு அமர்நீதி நாயனார், அது என் பாக்கியம், கூறுங்கள் என்றார். என்னிடம் 2 கோவணமே உள்ளது. ஒன்றை நான் கட்டி கொண்டுள்ளேன், மற்றொன்றை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் என்றார். மழை வரும்படி உள்ளதால் இதை நீ கவனமாக பார்த்துக்கொள் என்றதும், ஐயனே, என்னிடம் நிறைய கோவணங்கள் உள்ளது, நான் தங்களுக்காக எடுத்து வைத்துள்ளேன் என்று அமர்நீதி நாயனார் கூற, இல்லை இல்லை, எனக்கு இதுதான் வேண்டும் என்று கூறி அமர்நீதி நாயனாரும் தங்கள் விருப்பப்படியே என்றார். சிவனடியாரும் நீராட சென்றார். அப்போது அவர் நினைத்தபடியே மழை பெய்ய தொடங்கியது. மழையில் நனைந்தபடியே மடத்திற்கு வந்து சேர்ந்தார். அமர்நீதி நாயனார் சிவனடியாரிடம், ஐயனே, மழையில் நனைந்து விட்டீர்கள், இந்த துணியை வைத்துக்கொள் என்று கூற, இல்லை இல்லை அப்பனே, போ, என்னுடைய காய்ந்த கோவணத்தை எடுத்து கொண்டு வா என்று கூறினார். இதோ என்று கோவணம் வைத்த இடத்தில் பார்த்தால் அங்கே கோவணம் இல்லை. பதறிய அமர்நீதி நாயனார் எங்கு தேடினாலும் கோவணம் கிடைக்காததால் உடனே இதை சிவனடியாரிடம் கூற, சிவனடியார், என்ன, என்னுடைய கோவணத்தை காணவில்லையா? ஒரு பொருளை உங்களிடம் கொடுத்து கவனமாக வைத்திருக்க சொன்னால் அதை தொலைத்து விட்டீர்களே என்று கடிந்து கொண்டார். ஐயா, என்னிடம் நிறைய கோவணங்கள் உள்ளன, எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூற, உடனே எவ்வளவு கோவணங்கள் இருந்தாலும் என்னுடைய கோவணத்திற்கு ஈடாகுமா? ஐயா, சற்று பொறுங்கள், நான் கொண்டு வருகிறேன் என்று கூறி துலாபாரத்தில் சிவனடியாரின் கோவணத்திற்கு ஈடாக பொன், பொருள், வைரம் என்று எதை வைத்தாலும் அந்த கோவணத்திற்கு ஈடாகவே இல்லை. எதை வைத்தாலும் சமமாக என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லையே என்று மனமுருகி சிவபெருமானிடம் வேண்டி அந்த துலாபாரத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் எடுத்துவிட்டு, நான் செய்த தொண்டு உண்மையென்றால், நான் சிவன் மீது கொண்ட பக்தி உண்மையெனில் இந்த துலாபாரம் சமமாகட்டும் என்று கூறிய அடுத்த கணத்தில் துலாபாரம் சமமானது. எதை கொடுத்தாலும் ஈடாகாத துலாபாரம் தன்னுடைய பக்தியை அர்ப்பணித்ததால் ஈடானது. அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் சேர்ந்து காட்சி தந்து அமர்நீதி நாயனாருக்கு அருள் பாலித்தார். நமக்கு எத்தனை துன்பம் நேர்ந்தாலும் இறைவனை நோக்கி நம் மனதினை செலுத்தினால் துன்பங்கள் நீங்கி நன்மையே கிட்டும். பயணிப்போம், வாருங்கள். 63 நாயன்மார்களை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வோம். நன்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.